ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஐஐடி போன்ற கல்வி நிறுவனங்கள்ல போய் நீங்க சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ் போன்ற நுழைவுத் தேர்வுகளை எழுதணும். தமிழ்நாட்டிலிருந்து இந்த தேர்வை எழுதுவதற்காக விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது கடந்த வருஷம் வரலும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் இருந்துச்சு. ஆனா அரசினுடைய சீரிய முயற்சியின் காரணமாக இந்த வருஷம் கணிசமான எண்ணிக்கையில மாணவர்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க. இந்த எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க வேண்டும், மாணவர்கள் மத்தியில் ஐஐடி போன்ற கல்வி நிறுவனங்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறு முயற்சியின் காரணமாக இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில தமிழ் வழியில் படிச்சு ஆராய்ச்சி பட்டம் பெற்று ராஜஸ்தான் ஐஐடியில பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் டாக்டர் பரஞ்சோதி மணிகண்டன் அவர்களை நம்ம இன்னைக்கு சந்திச்சு ஐஐடியில் அவர்களுடைய அனுபவங்களை பத்தியும் மாணவர்கள் ஐஐடியை நோக்கி செல்வதற்குண்டான வழிவகைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும், அங்க என்னென்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் எல்லாம் மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும், அங்க படித்த மாணவர்களுக்கு அதிகப்படியான சம்பளத்துல ஏன் வேலை கிடைக்குது போன்ற தகவல்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம டாக்டர் பரஞ்சோதி மணிகண்டன் அவர்களை நம்ம சந்திக்கலாம். ப்ரொஃபசர், இந்த ஐஐடியில போய் நம்ம சேர்ந்து படிக்கணும்னா எந்தெந்த சேனல் மூலமா நம்ம போய் சேர்ந்து படிக்கலாம்? ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ் மூலமா மட்டும்தான் போய் நம்ம இங்க சேர்ந்து படிக்க முடியுமா? அதை தாண்டி என்னென்ன தேர்வுகள் மூலமாக நம்ம ஐஐடியில போய் படிக்க முடியும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ல, அதாவது +2 முடிச்சுட்டு ஐஐடிக்குள்ள வர்றதுக்கு மெயின் எக்ஸாம் ஜேஇ எக்ஸாம் தான். நீங்க பிடெக் இன்ஜினியரிங், பிஎஸ், நான் சொன்ன அந்த பிஎஸ் படிப்புகளுக்கு மெயின் ஜேஇ எக்ஸாம் தான். அது இல்லாம ஆர்ட்ஸ் குரூப்ல இந்த எக்கனாமிக்ஸ் அது மாதிரி ப்ரோக்ராம்ல உள்ள வரணும்னா ஒவ்வொரு ஐஐடி தனித்தனியா அவங்கவுங்க பரீட்சைகள் வச்சுக்குவோம், அவங்க என்ட்ரன்ஸ் வச்சு எடுத்து. பட் பொதுவா சொல்லணும்னா ஜேஇ எக்ஸாம் முடிச்சுட்டு உள்ள வந்தா அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங், சயின்ஸ் இதெல்லாம் ஜாயின். போஸ்ட் கிராஜுவேட் எம்ஏ, எம்டெக், பிஹெச்டி இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கேட்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். கேட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் எக்ஸாம் இதெல்லாம் பண்ணும். இது எல்லாமே ஒரு டிகிரிக்கு அப்புறம் +2 முடிச்சு ஒரு டிகிரி வாங்கி அதுக்கப்புறம் நீங்க உள்ள வர்றதுக்கு எம்டெக், பிஹெச்டி வர்றதுக்கு கேட், சிஎஸ்ஐஆர் இந்த 2 எக்ஸாம் நீங்க. ப்ரொஃபசர், அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். பள்ளிகள்ல நாங்க சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறது மாணவர்கள் மத்தியில அறிவியல் பிரிவின் மேல் இருக்கக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது. அதுக்கு ஐடி ஃபீல்டுடைய டெவலப்மெண்ட் ஒரு முக்கிய காரணம். அது கூட சயின்ஸ் குரூப் படிக்கிறது ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா ஆர்ட்ஸ் குரூப், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி போன்ற படிப்புகள் ரொம்ப ஈஸியா படிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாணவர்கள் மத்தியில இருந்துட்டே இருக்கு. அதனால அறிவியல் பிரிவை நோக்கி வரக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு வருஷமும் கணிசமா குறைஞ்சிட்டே இருக்கு. இந்த தாக்கம் ஐஐடியில இருக்குதா? ஐஐடிஸ்லயும் கொஞ்சம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஐடி கம்பெனிகளுடைய சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அதனால இப்ப நீங்க பேப்பர்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஐஐடிஸ்ல படிச்சுட்டு வர்றவங்களுக்கு இந்த 1 கோடி 2 கோடி சம்பளம் இது மாதிரி பார்த்துருக்கீங்க. இது எல்லாமே ஐடி கம்பெனிகள். இன்ஜினியரிங், கோர் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் கம்பெனிஸ்ல அவ்வளவு அதிக சம்பளம் கொடுக்க வாய்ப்புகள் கிடையாது. அதனால ஐஐடிஸ்லயும் இந்த இஃபெக்ட் இருக்கு, ஆனா கம்மி. ஆனா இங்க அறிவியல் படிக்கிறவங்களுக்கு இந்த ரிசர்ச் மூலியமா இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ த்ரூ ரிசர்ச், அப்புறம் டாக்ஸ், நிறைய இன்வைட்டட் டாக்ஸ் எல்லாம் நாங்கள் இங்கே கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸ்போஷர் மூலியமா பசங்களை நாங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள வைக்க முயற்சி பண்றோம். அதுல சொன்ன மாதிரி கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கு இங்கேன்னு, ஆனா அவ்வளவு இல்லை. இங்க இன்னமும் சயின்ஸ், இன்ஜினியரிங் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ். டாக்டர், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில இந்த அறிவியல் பிரிவுல எவ்வளவு ஆராய்ச்சிகள் நடைபெறுகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா அடிப்படை அறிவியல் அப்படிங்கிறது தான் மெயின். அந்த அடிப்படை அறிவியலுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், அந்த அளவுக்கு தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதான் வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய கருத்து. ஆனால் அடிப்படை விஞ்ஞானம், அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இதுல எவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் வருதோ அதை பொறுத்து தான் கண்ட்ரி டெவலப் ஆகும் நானும் நம்புறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர், அப்ப இந்த சவால்களை நீங்கள் சமாளிப்பதற்காக நீங்க ஐஐடி அப்படிங்கிற அடிப்படையில மாணவர்கள் மத்தியில இந்த அறிவியல் பிரிவுல ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் மேற்கொண்டுள்ள முன்னெடுப்புகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் சொல்லி ஐஐடிஸ்ல பண்ணுவோம். அதாவது அவுட்ரீச் ப்ரோக்ராம் என்னன்னா, பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸ் இப்ப நாங்களே பண்ணியிருக்கோம். இப்போ ஜோத்பூரை சுத்தி இருக்கிற தனியார் மற்றும் அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களை நீங்க பல தடவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். கூட்டிட்டு எங்ககிட்ட இருக்கிற லேப் ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், இங்க என்ன ரிசர்ச் நடக்குது இதெல்லாம் காமிச்சிருக்கோம். த்ரூ ஓப்பன் டே ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஐஐடி ஓப்பன் ஃபார் பப்ளிக், பொதுமக்களுக்கு ஐஐடி நாங்கள் ஓப்பன் பண்றோம்னு சொல்லி மக்களையும் அங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்களையும் நாங்கள் இங்க வரவழைச்சு இங்க நடக்கிற ஆராய்ச்சிகள், இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் காமிச்சிருக்கு. இது எல்லா ஐஐடிஸ்லயும் ரெகுலரா பண்றாங்க. இதனுடைய எய்மே மக்களை சிந்திக்க வைக்கணும், பள்ளி மாணவர்களை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள கொண்டு வரணும்.
இதை வந்து எல்லா ஐஐடிஸ்லயும் பண்றாங்க. நாங்களும் வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை பண்ணிருக்கோம். ப்ரொஃபசர், அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன, ஐஐடியில தான் படிக்கணும்னு விருப்பப்பட்டு வரக்கூடிய மாணவர்களுக்காக அங்க இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் எல்லாம் என்னென்ன இருக்குது? ஒரு பேக்வேர்டு கிளாஸ்ல இருந்து வரக்கூடிய மாணவர்கள்னால அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து பே பண்ண முடியுமா? அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் எப்படி இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐஐடிஸ்ல வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுப்பாங்க. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா யூஜி ப்ரோக்ராம் பிடெக் ஜாயின் பண்றவங்களுக்கு எம்சிஎம் ஸ்காலர்ஷிப், அது வந்து இன்கம் பொறுத்து, படிக்கிற ஸ்டூடெண்ட்டுடைய குடும்ப வருமானத்தை பொறுத்து எம்சிஎம் ஃபெலோஷிப் கொடுக்கும். அந்த ஃபெலோஷிப் வந்து ஃபீஸை கம்மி பண்றக்கூடும். இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அலுமினி ஃபண்ட்ஸ்ன்னு வச்சிருப்பாங்க. ஐஐடிஸ்ல வந்து இந்த அலுமினி ஃபண்ட்ஸ் மூலியமாவும் ஃபீஸ் கட்ட முடியாத மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அண்டர் கிராஜுவேஷன்ல. போஸ்ட் கிராஜுவேஷன்ல எம்டெக் பிஹெச்டி படிக்கிற மாணவர்களுக்கு மாதம் கவர்மெண்டே ஸ்காலர்ஷிப் கொடுக்கும். இப்போ பிஹெச்டி படிக்கிற மாணவர்களுக்கு முதல் 2 வருஷம் வந்து 37,000, கடைசி 3 வருஷம் வந்து 42,000 வந்து ஃபெலோஷிப் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபெலோஷிப் கொடுக்கறதுடைய எண்ணமே நல்ல பிரைட் மாணவர்கள், நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து வசதி இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக படிக்காம இருந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்காக தான் அரசாங்கத்தில் இதை பண்றாங்க. நிறைய மாணவர்கள் வந்து இதை பெனிஃபிட் ஆயிருக்காங்க. நானும் அந்த மாதிரி பெனிஃபிட் ஆகி தான் ஐஐடி கான்பூர்ல படிச்சேன். நான் படிக்கும்போது ஃபெலோஷிப் வாங்கி தான் படிச்சேன். மாணவர்கள் ஐஐடியில போய் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுதி, அதன் பிறகு ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்றா தான் வந்து ஐஐடியில இடம் கிடைக்கும். ஆனா மாணவர்கள் ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ் இந்த தேர்வுகளை வந்து ரொம்ப கடினமா ஃபீல் பண்றாங்க. அதுக்கு முக்கிய காரணியா இருக்கிறது வந்து அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான். இப்ப மாணவர்கள் அந்த பள்ளியில படிக்கிறப்பவே இந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னென்ன? ஜேஇ என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கடினமான எக்ஸாம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது முடியாதுன்னு எதுவும் கிடையாது. கண்டிப்பாக அது வந்து முடியற ஒரு எக்ஸாம் தான். நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வர்ற மாணவர்கள் பாஸ் ஆகி ஐஐடிக்கு வந்துட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. டெக்னிக்கலா சொல்லணும்னா நம்ம படிக்கிறத புரிஞ்சு படிக்கணும். இந்த அறிவியல் பாடங்கள், அறிவியல், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி, இது படிக்கும்போது புரிஞ்சு படிச்சு புக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஸோ ஒரு விஷயத்த படிச்சு புரிஞ்சு அதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி போகலாம். இந்த ஜேஇ எக்ஸாம்ல இதை தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த நாலேஜ் இருக்கா அப்படின்னு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பழைய எக்ஸாமுடைய பேப்பர்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. என்டிஏ வெப்சைட்ல, ஐஐடி வெப்சைட்ஸ்ல கிடைக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10, 11, 12 இந்த 3 வருஷம் படிக்கிற பாடங்கள் நல்லா தரவா படிச்சு புரிஞ்சு புக்கில் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்ஸ், அப்புறம் இந்த மாடல் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணும். அடிக்கடி பண்ணும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஜேஇ எக்ஸாம் என்ன அப்படின்னு. சார், அடுத்து உங்களை பத்தி ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஐஐடியில படிச்சு வெளியில வரக்கூடிய மாணவர்கள்ல அதிகப்படியான மாணவர்கள் வந்து அதிக சம்பளத்துல ஃபாரின்ல போய் வேலைக்கு போயிருவாங்க. ஆனா நீங்க கான்பூர் ஐஐடியில பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க, டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில போஸ்டாக் படிச்சு முடிச்சிருக்கீங்க. இப்ப நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின்ல நிறைய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஏன் இந்தியாவில தான் வேலை செய்யணும்னு வந்திருக்கீங்க? ஐஐடியில ஏன் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? ஐஐடி கான்பூர்ல படிக்கும் போதே வந்து திரும்ப இந்தியாவுக்கு வந்து ஐஐடியில தான் ஒர்க் பண்ணணுங்கிற எண்ணத்தோட தான் படிச்சேன். வெளிநாடு போனது வந்து ட்ரைனிங்காக, அந்த போஸ்ட் டாக்டரல் ட்ரைனிங்காக நான் வெளிநாடு போனேன். ஆனா நான் வெளிநாட்டுல வேலைக்கு அப்ளை கூட பண்ணல. படிச்சு முடிச்சோன்னா நேரா இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டேன். முதல்லயே என்னுடைய எண்ணமே இங்க திரும்பி வந்து ஐஐடியில ப்ரொஃபஸர் ஆகணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதனாலதான் திரும்பி வந்தேன். எனக்கு அங்க வெளிநாட்டுல படிக்கணும், இப்ப வேலை செய்யணுங்கிற எண்ணமே ஏற்படல. வேலைக்கு அப்ளிகேஷன் கூட போடல, திரும்ப வந்துட்டேன். எந்த லாங்குவேஜ்ல படிச்சாலும் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கறதுக்காக நிறைய ஆளுமைகள் வந்து எடுத்துக்காட்டா இருக்காங்க. அதுல நீங்களும் வந்து தமிழ் வழியில படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும் அப்படிங்கறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கீங்க. ஆனா இன்னும் நிறைய மாணவர்கள், குறிப்பா தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்குது. அவங்களுக்கும் 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வியை இந்த ஐஐடி போன்ற கல்வி நிறுவனங்கள்ல போய் படிக்கணும் அப்படின்னா அவர்களுக்காக நீங்க வழங்கக்கூடிய அந்த கருத்து என்னவாக இருக்கும்? தமிழ் வழியில தான் நான் படிச்சேன். தமிழ் வழியில தான் +2 முடிச்சு, அதுக்கப்புறம் ஆங்கில வழியில பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி முடிச்சேன். தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாம் ஒரு லாங்குவேஜ், இது வந்து ஒரு மொழி தான், அது சப்ஜெக்ட் கிடையாது. அதனால அதை சப்ஜெக்டா பார்க்காம மொழியா பார்க்கணும், ஒரு மீடியம், அவ்வளவுதான். இப்ப நம்ம புக்கில் இருக்கிற ஒரு விஷயத்த அதை தமிழ்லையும் படிச்சு புரிஞ்சுக்கலாம், இங்கிலீஷ்லயும் படிச்சு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ அதை வந்து ஒரு மொழியா பார்த்து படிக்கிற விஷயத்த புரிஞ்சாலே போதும். நம்ம தமிழ்ல தான் படிக்கிறோம், இங்கிலீஷ் தான் படிக்கிறோங்கிறத பத்தி கவலைப்பட வேண்டியது. நான் முதல்லயே சொன்னேன், தமிழ் மீடியத்துல முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது ஆரம்பத்துல சில வாரங்கள் வந்து சிரமமா இருக்கும்.
முழுசா ஆங்கிலத்துக்கு போகும்போது. ஆனா அது போக போக சரியாயிடும். அது ஒரு தடையே கிடையாது. இப்ப நான் சொல்றது என்னன்னா, தமிழ் மீடியத்துல படிச்சாலும் சரி, அரசாங்க பள்ளியில அதை பத்திலாம் நம்ம கவலையே பட வேண்டியது. படிக்கிறத கரெக்டா படிச்சா நமக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஐஐடிஸ். ஜேஇ எக்ஸாம் மட்டும் இல்ல, ஜேஇ எக்ஸாம், கேட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் எக்ஸாம், நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஐஐடியில படிக்கிறது பிடெக் மட்டும் இல்ல, பிடெக் படிக்கலாம், பிஎஸ் படிக்கலாம், எம்எஸ்சி படிக்கலாம், எம்டெக் படிக்கலாம், பிஹெச்டி படிக்கலாம். நிறைய படிக்கிறதுக்கு நிறைய படிப்புகள், நிறைய சீட்ஸும் இப்ப அதிகம் பண்ணிட்டாங்க. 23 ஐஐடி ஆயிடுச்சு. சீட்டு முதல்ல ரொம்ப கம்மியா இருந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப சீட்டுகளும் அதிகமாயிடுச்சு. அதனால படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா முயற்சி செஞ்சா படிக்கலாம். ஒரு தமிழ் மீடியத்துல படிக்கிறோங்கிறது, அரசாங்கத்தில் பள்ளியில படிக்கிறோங்கிறதுலாம் ஒரு தடையே கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் நான் சொல்லிக்க விரும்புறேன். ரொம்ப நன்றி டாக்டர். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி ஐஐடி சார்ந்த பல்வேறு கருத்துக்களை நீங்க மாணவர்களுக்காக வழங்கியிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இது கண்டிப்பா நிச்சயம் பயனுள்ளதாக அமையும். அதே மாதிரி முயன்று படித்தால் எந்த மாணவர்களாலும் உயர்ந்த நிலைக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நீங்க கொடுத்திருக்கீங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் கண்டிப்பா ஐஐடி நோக்கி வரக்கூடிய ஒரு வழிவகையை நீங்க உருவாக்கி கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல ஒரு முக்கியமான டாபிக்ல சந்திக்கலாம். என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். ஐஐடில படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கண்டிப்பா எல்லாருமே பண்ணலாம். நன்றி.